ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையத்தால் இணையங்களுக்கு வணக்கம். இது மார்கழி மாத ராசி பலன். மார்கழி மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா மார்கழி 1 டிசம்பர் 17ஆம் தேதி வருது. இது தேவர்களின் விடியற்காலை பொழுது. இந்த நேரத்தில் நம்மளோட இறை வழிபாடு அதிகப்படுத்திக்கிட்டோம், இறை சிந்தனை அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறோம். டிசம்பர் 23ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி. அன்றைய தினம் விரதம் இருந்து பரமபத வாசலை அடைந்து பெருமாள் வழிபாடு மேற்கொண்டு நம்மளோட முன்னோர்களை நினச்சி வழிபாடு பண்ணணும். அதாவது பரமபத வாசலுக்குள்ளே நுழைஞ்சு வெளியே வர அந்த தருணத்தில் நம்மளோட முன்னோர்களை நினச்சி வழிபாடு பண்ணோம் அப்படின்னாக்கா அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. 27 டிசம்பர் 27ஆம் தேதி ஆருத்ர தரிசனம். அன்றைய தினம் விரதம் இருந்து சிவனை வழிபாடு பண்ணும்போது சகல வித ஐஸ்வர்யங்களுக்கு பெருகும். ஜனவரி 11 ஹனுமன் ஜெயந்தி. அன்றைய தினம் விரதம் இருந்து ஆஞ்சநேயர் வழிபாடு மேற்கொள்ளும் போது தடைகள் நீங்கி வெற்றிகள் குவியும். ஜனவரி 14ஆம் தேதி போகி பண்டிகை, மார்கழி நிறைவு. சரி, எப்படி இருக்க போகுது இந்த மாதம் கும்பராசிக்கு அப்படின்னா மிக சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். லாபஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 கிரகம் இருக்குது. சரி, 10ஆம் வீட்டில் 10ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி, பாக்கியாதிபதி பாக்கியத்திலே ஆட்சி, அவர் 4ஆம் அதிபதியும் கூட. ஏக யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய சக்தியும் மாற்றலும் நன்மையும் ஏற்படும். பெண்களால் நன்மைகள் ஏற்படும். அழகு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் அடையும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். எழுத்து, டாக்குமெண்டேஷன், கம்யூனிகேஷன் இது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு தொழில் ஒரு சில தாமதங்கள் தடைகளும் ஏற்படும். தொழில் முன்னேற்றம் தடைப்படும் அப்படின்னு சொல்லலாம். பூமி, இடம் சம்மந்தப்பட்ட ரயில் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். ரத்தம் சம்மந்தப்பட்ட உறவுகளால் நன்மைகள் ஏற்படும். இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம். கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். கம்யூனிகேஷன் தொடர்பான நன்மைகள் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம். தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாம் நல்லாயிருக்கும். தொழிலில் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் பெருகும். யாரை பார்த்தா எந்த விஷயத்தை எப்படி முடிக்க முடியுங்கிற அந்த யுக்தி தோன்றும். மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பழைய சூழ்நிலைகளை எல்லாம் சமாளித்து நல்லபடியாக இருக்கக்கூடிய நல்லதொரு மாதம், தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பெருமாள் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் நிச்சயமாக உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா ஜனவரி 2, 3, 4 இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா 3 நாட்கள் சந்திராஷ்டம தினம் வருது. அன்றைய தினம் மாமன் வழி உறவினர்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்கணும். எழுத்து, டாக்குமெண்டேஷன், கம்யூனிகேஷன் தொடர்பான ஏதாவது மாற்றங்கள் செய்கிறீங்க அப்படின்னா சந்திராஷ்டம தினத்தில் செய்யலாம். மற்றபடி இந்த மாதம் பல சிறப்புகளை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.